ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நெஞ்செலும்பு சூப், தேங்காய்பால் நெஞ்செலும்பு சூப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். பிரிஞ்சி இலை, கிராம்பு, அந்த ஸ்டார் மாதிரி இருக்கும்ல பட்டை, அதெல்லாம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தாளிப்புக்கு, பச்சை மிளகா, ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். நான்வெஜ்ஜுக்கு ஃபுல்லுமே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியை நல்லா வதக்கினதுக்கப்புறம் கூட 2 கைப்பிடி அளவு தக்காளி ஆட் பண்ணிட்டு கூட நெஞ்செலும்பையும் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வருமா, அதுக்கப்புறம் ஒரு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி உப்பு போட்டு தண்ணி 2 சொம்பு ஊற்றி குக்கரை 5 விசிலுக்கு மூடி போட்டு வேக வச்சுருங்க. சரி, ஓகே, வெந்துருச்சு. நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம். எனக்கெலாம் முன்னாடி சமைக்க தெரியாதுங்க. இப்போ தான் கற்றுக்கிட்டேன். எப்போயுமே எல்லாமே பண்ண தான் தெரியும். அதனால் நான் இப்போ தான் அது மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஒரு அளவு சுமாராக சமைக்கிறேன். என்ன ஹஸ்பண்டை கேட்டால் தான் தெரியும் நான் எப்படி சமைக்கிறேன்னு. ஆனால் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. குக்கர் விசில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து நல்லா சிறப்பாக இருக்கும் சூப்பு. இப்போ நான் பாதி தேங்காய் மூடியை அரைச்சி அது கூட பால் எடுத்து அதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்பலாம் கொதிக்க விடாதீங்க. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவி இறக்க வேண்டியதாங்க. தேங்காய் பால் நெஞ்செலும்பு சூப் தயார். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இதை என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சூப் பார்த்திங்கன்னா வயிறு வாய் வெந்திருக்கு அப்படின்னா பால் ஊற்றிருக்கனால ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.